பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். தண்ணி காய வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வெல்லம் போட்டு பாவு காய்ச்சி வச்சுக்கணும். தண்ணி ஃபஸ்ட்டு கொதிக்கணும். சொல்லுங்க. ஒரு 8 ஏலக்காய் போடணும். சக்கரை ஒரு 2 ஸ்பூன் போடணும். அப்போதான் உங்களுக்கு வந்து சக்கரை போட்டிங்கன்னா நுணுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நுணுக்கி எடுத்து வச்சுக்கலாம். பாவு நல்லா காய்ச்சிக்கணுங்க. தண்ணியாட்ட காய்ச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தட்டிப்படாமல் வரும். இந்த மாதிரி தண்ணி மாதிரி காய்ச்சி எடுத்துக்கணும். காய்ச்சி எடுத்து வடிகட்டி அதில் ஊற்றணும். ஏன்னா அதில் நிறைய கல் இதெல்லாம் வரும். அப்படியே போடக்கூடாது. இப்படி தண்ணி 1/4 லிட்டர் வேணுங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே ஒன்றா போட்டு கிண்டணும். தண்ணி கொதிச்சாதான் வந்து அது நல்லா கலகலன்னு வரும். பச்சரிசி 2 டம்ளர், புழுங்கல் அரிசி 2 டம்ளர் ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு அப்படியே ஆட்டி உருண்டை பிடிக்கணுங்க. இப்போ கொஞ்சம் மாவு எடுத்து தண்ணியை கலக்கிக்கணுங்க. அது வந்து கொல கொலன்னு வர்றதுக்காக இந்த தண்ணி ஊற்றி பிசைஞ்சு தண்ணியாட்டம் ஊற்றணும். உங்களுக்கு நல்லா கொல கொலப்பு கொடுக்கும். இது கடைசியில் இறக்கும்போது தான் இந்த மாவு தண்ணி ஊற்றணும். இப்போ உங்களுக்கு வெந்துட்டு இருக்குங்க. அரை வேக்காடை வெந்துருச்சு. பால் காய வச்சுக்கோங்க. பால் காஞ்சோடனே அதில் எடுத்து ஊற்றிக்கணும். இதில் வெல்லம் பாவு காய்ச்சி வச்சதை அதில் ஊற்றலாங்க. வடிகட்டி இப்படியே ஊற்றிடுங்க. ஏன்னா அதில் வந்து கல் மண் எல்லாம் இருக்கும். வடிகட்டிட்டோன்னா அது கிளீனாக இருக்கும். பாருங்க எவ்வளோ மண் இருக்குன்னு. அப்படியே கிண்டிடணும். சுவையான பால் கொழுக்கட்டை விட இது வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. சுகர் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து குண்டு வெல்லம் தான் போடுவேன். இதுக்கு அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்குடைய தேங்காய் கொஞ்சம் திருகி வச்சுருக்கோங்க. ஒரு 2 மூடி திருகி இருக்கு. தேங்காயும் போட்டு அப்படியே கிண்டிக்கலாங்க. பால் காஞ்சிருச்சுன்னா இந்த பாலை எடுத்து அப்படியே ஊற்றிடலாம். பால் எடுத்து அப்படியே எல்லாமே அதில் ஊற்றிடுங்க. கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்காது. ஏன்னா பச்சரிசி போட்டதுனால உங்களுக்கு அடி பிடிக்கும். இப்படி கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அடி பிடிக்காது. இதில் வந்து சர்க்கரை ஏலக்காய் எல்லாம் போட்டு நுணுக்கிக்கணுங்க. இது அப்படியே தூவிக்கலாங்க. இதுலேயே நம்ம கரைச்சி வச்ச மாவு தனியாக இருக்குங்க. இதை வந்து ஊற்றி கிண்டிக்கணும்.
ஆயிடுச்சு. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வாரத்தில் ஒரு 2 நாள் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இது எங்கள் பெரிய ஃபேமிலினால இது பெரிய பாத்திரத்தில் வச்சு செய்கிறோங்க. உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் ஒரு 2 டம்ளர் அளவாக போட்டுக்கலாம். நாங்கள் 4 டம்ளர் போட்டிருக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு பால் கொழுக்கட்டை. இப்போ டேஸ்ட் பார்த்து சொல்லலாங்க. இப்போ சாப்பிட்றோம், டேஸ்ட் பார்க்கலாம். மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.